சமீபத்தில் டிவிஎஸ் கிரெடிட்டிலிருந்து லோன் பெற்றீர்களா? உங்கள் நிதி பயணத்திற்கு வாழ்த்துக்கள். ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மோசடியாளர்கள் மோசடி அழைப்புகள் மற்றும் தவறான வாக்குறுதிகளுடன் வாடிக்கையாளர்களை குறிவைக்கின்றனர். அவர்கள் வாடிக்கையாளர்களை எவ்வாறு ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். ஹலோ, வணக்கம். நான் டிவிஎஸ் கிரெடிட் நிறுவனத்திலிருந்து பேசுகிறேன். உங்களுக்கு லோன் வழங்கியதில் பிழை ஏற்பட்டுள்ளது. உங்களுக்கு அதிக தொகைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது, ஆனால் குறைந்த தொகை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் வழங்கும் வங்கிக் கணக்கு விவரங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பெற்ற லோன் தொகையை டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். அதன் பிறகு அதிக ஒப்புதல் அளிக்கப்பட்ட லோன் தொகையை உடனடியாக உங்கள் வங்கிக் கணக்கிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். இது உங்கள் பணத்தை திருடுவதற்கான மோசடி முயற்சி. நினைவில் கொள்ளுங்கள், ஏற்கனவே உங்களுக்கு வழங்கப்பட்ட லோன் தொகையை திருப்பியளிக்க சொல்லி டிவிஎஸ் கிரெடிட் ஒருபோதும் உங்களிடம் கேட்காது. கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: மோசடியாளர்கள் பெரும்பாலும் தனிப்பட்ட மொபைல் நம்பர்களிலிருந்து அழைத்து பணத்தை அவர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகள் அல்லது தனிப்பட்ட UPI பேமெண்ட் லிங்க்களுக்கு அனுப்புமாறு கூறுவார்கள். இது எச்சரிக்கைக்கான முக்கிய அறிகுறியாகும். ஏமாற்றுவதற்கான மற்றொரு மோசடி முயற்சியை பார்ப்போம். வணக்கம், நான் டிவிஎஸ் கிரெடிட் நிறுவனத்திலிருந்து பேசுகிறேன். மிகவும் குறைந்த வட்டி விகிதத்தில் நீங்கள் அதிக லோன் தொகை பெறுவதற்கு தகுதியுடையவர். தொடர்வதற்கு நீங்கள் முதலில் உங்கள் தற்போதைய லோனை அடைக்க வேண்டும். நாங்கள் உங்களுடன் பகிரும் வங்கிக் கணக்கு விவரங்களுக்கு நிலுவையில் உள்ள தொகையை டிரான்ஸ்ஃபர் செய்யவும். இது மற்றொரு மிகவும் பொதுவான ஸ்கேம் ஆகும். மோசடியாளர்கள் சிறந்த லோன் வசதி என்று கூறி போலியான வாக்குறுதிகளால் வாடிக்கையாளர்களை கவர முயற்சிக்கிறார்கள். பின்னர் வாடிக்கையாளர்கள் தங்களின் தற்போதைய லோனை முடிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து பணத்தை மோசடியாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பச் செய்கிறார்கள். இதனை நம்பி ஏமாற வேண்டாம். டிவிஎஸ் கிரெடிட் ஒருபோதும் புதிய லோன் பெறுவதற்கு முந்தைய லோனை அடைக்கும்படி உங்களிடம் கேட்காது. ஒரு தனிநபரின் கணக்கிற்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்ய நாங்கள் ஒருபோதும் உங்களிடம் கேட்க மாட்டோம். தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள், டிவிஎஸ் கிரெடிட் வெப்சைட் சாதி ஆப், டிவிஎஸ் கிரெடிட் பிரான்ச் ஆபீஸ்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்னர் அவுட்லெட்கள் போன்ற அதிகாரப்பூர்வ டிவிஎஸ் கிரெடிட் சேனல்கள் மூலம் மட்டுமே உங்கள் பேமெண்ட்களை எப்போதும் செலுத்துங்கள். சில சமயங்களில் உண்மையான டிவிஎஸ் கிரெடிட் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரீபேமெண்டை நினைவூட்ட அல்லது நிலுவைத் தொகையை சரிபார்க்க மொபைல் நம்பரிலிருந்து உங்களை அழைக்கலாம். அவர்கள் டிவிஎஸ் கிரெடிட்டின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகள். இருப்பினும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் கூட டிவிஎஸ் கிரெடிட் வெப்சைட் சாதி மொபைல் அப்ளிகேஷன்கள், பிரான்ச் ஆபீஸ்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்னர் அவுட்லெட்கள் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட டிவிஎஸ் கிரெடிட் சேனல்கள் மூலம் மட்டுமே உங்கள் ரீபேமெண்டை மேற்கொள்ள அவர்கள் எப்போதும் கூறுவார்கள். ஒருவர் ஒரு நிறுவன பிரதிநிதியாக இருப்பதாக கூறினாலும் தனிப்பட்ட கணக்கிற்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டாம். நீங்கள் எப்போதாவது சந்தேகத்திற்கிடமான அழைப்புகளை பெற்றால் மோசடியாளர்களுடன் தொடர்பு கொள்ளாதீர்கள். அவற்றை உடனடியாக டிவிஎஸ் கிரெடிட் வாடிக்கையாளர் சேவைக்கு தெரிவித்து 1930 டயல் செய்வதன் மூலம் சைபர் கிரைம் ஹெல்ப்லைனிடம் தெரிவிக்கவும். சஞ்சார் சாதி போர்ட்டல் அல்லது மொபைல் அப்ளிகேஷனிலும் அத்தகைய நம்பர்களை நீங்கள் தெரிவிக்கலாம். விரைவாக புகார் அளிப்பதன் மூலம் நீங்கள் உங்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் மோசடியாளர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் வாய்ப்புகளையும் மேம்படுத்துகிறீர்கள். டிவிஎஸ் கிரெடிட்டில் உங்களின் நிதி பாதுகாப்பு எங்கள் மிக உயர்ந்த முன்னுரிமையாகும். விழிப்புடன் இருங்கள். கடினமாக சம்பாதித்த பணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மற்றும் நினைவில் கொள்ளுங்கள், மோசடி செய்பவர்கள் தந்திரம் செய்கிறார்கள், ஆனால் விழிப்புணர்வே நம்மை பாதுகாக்கும்.